Hi students, இது சக்திஸ் டியூஷன். போன டெமோ வீடியோவில் ட்ரிக்னாமெண்ட்ரியோட பேசிக்ஸ் சொல்லியிருப்பேன். கிளாஸ் 9th and 10th சமச்சீரும் சிபிஎஸ்இ 10th. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டேபிளில் நம்ம படித்த ரேஷியோஸை இந்த மாதிரி எழுதிக்கணும். தீட்டான்னு போட்டு சைன், காஸ், டேன், சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட், காஸோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட், டேனோட ரெசிப்ரோக்கல் காட், இந்த மாதிரி ஆர்டரில் எழுதிக்கிறோம். அடுத்தது ஆங்கிள்ஸை இப்படி எழுதிக்கணும். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கணும். இந்த ஆர்டரில் தான் எழுதணும். அப்போ தான் நம்ம சொல்கிற ட்ரிக் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். அடுத்தது மேலே மில்க் மெஷர்மெண்ட்ஸ் 0, 1/4, 1/2, 3/4, 1. மில்க் மெஷர்மெண்ட் அப்படின்னா பால் கணக்கு தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றுமே வாங்கலை 0 லிட்டர், அப்புறம் 30 டிகிரிக்கு பக்கத்தில் 1/4 லிட்டர், அதாவது 1/4 லிட்டர், 45 டிகிரிக்கு மேலே 1/2 லிட்டர், அரை லிட்டர், 60 டிகிரிக்கு மேலே 3/4 லிட்டர், 3/4, 90 டிகிரிக்கு மேலே 1 லிட்டர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா சைன் தீட்டாவோட ரோலில் இந்த நம்ம எழுதியிருக்க மில்க் மெஷர்மெண்ட்டோட லைனாக ஒவ்வொன்றோட ஸ்கொயர் ரூட்ஸ் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 0 டிகிரிக்கு மேலே 0 லிட்டர் இருக்கா, அப்போ அந்த 0வோட ஸ்கொயர் ரூட் என்ன? ஸோ 0. அடுத்தது 1/4ஓட ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 1/4னா 1/4 இப்படி எழுத போகிறோம். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா நியூமரேட்டருக்கும் ஒரு ஸ்கொயர் ரூட்டு போகும், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட்டு போகும். ரூட் 1ஓட ஸ்கொயர் ரூட் 1 தான், ரூட் 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2. அப்போது இதோட 1/4ஓட ஸ்கொயர் ரூட் 1/2 ஆன்சர். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம் 1/2. அடுத்தது 1/2ஓட ஸ்கொயர் ரூட் 1/2. இப்போ ரூட் 1/√2. ரூட் 1க்கு 1 தான், ரூட் 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் டெசிமலில் வரும். ஸோ அப்படி வேண்டாம். ஸோ ரூட் 2 அப்படியே வச்சுக்கணும். இப்போ இதுக்கு 1/√2. ஸோ 1/√2. அடுத்தது 3/4ஓட ஸ்கொயர் ரூட் ரூட் 3/√4. ரூட் 3ஓட ஸ்கொயர் ரூட் 3, ரூட் 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2. ரூட் 3ஓட ஸ்கொயர் ரூட் 3 போட்டுக்கணும். ரூட் 3க்கு அதே மாதிரி டெசிமலில் தான் ஸ்கொயர் ரூட் போட முடியாது. ரூட் 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2. இப்போ ரூட் 3/2. அடுத்தது ரூட் 1க்கு ரூட் எடுக்கணும். 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். இதுதான் சைனோட ரோஸ். அதாவது என்னென்னா சைன் 0 டிகிரிக்கு வேல்யூ 0, சைன் 30 டிகிரிக்கு வேல்யூ 1/2, சைன் 45 டிகிரிக்கு வேல்யூ 1/√2, சைன் 60 டிகிரிக்கு ரூட் 3/2, சைன் 90 டிகிரிக்கு 1. இப்போ சைனோட எல்லா ஸ்பெஷல் ஆங்கிள்ஸும் படித்தாச்சு. அடுத்தது காஸ்க்கு என்ன பண்ணணும்னா சைனுக்கு கண்டுபிடிச்சதே ரிவர்ஸாக எழுத போகிறோம். அதாவது இங்கே ஃபஸ்ட் டு லாஸ்ட் இருக்கிறத இங்கே லாஸ்ட் டு ஃபஸ்ட் எழுத போகிறோம். இந்த 1 இங்கே ஃபஸ்ட் எழுத போகிறோம். இந்த ரூட் 3/2 இங்கே எழுத போகிறோம். அடுத்தது 1/√2 அப்படியே தான் வரும். இந்த 1/2 இப்படி, இந்த 0 இங்கே, இந்த ரிவர்ஸாக இங்கே எழுதியாச்சு. அடுத்தது டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேனுக்கு சைன் பை காஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ டேன் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா சைனையும் காஸையும் டிவைட் பண்ணி எழுதணும். அதாவது 0/1, 0வையும் 1ஐயும் டிவைட் பண்ணால் 0 தான். அதே மாதிரி 1ஐயும் 0யும் டிவைட் பண்ணால் அன்டிஃபைன். எப்போவுமே டினாமினேட்டரில் 0 இருக்கும் போது அதை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அது அன்டிஃபைன். எப்படின்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 0 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே 0 தான் வரும். ஸோ இங்கே வேல்யூஸை நம்ம கோஷன்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் அன்டிஃபைன். இது 0/1 அப்படின்னா இங்கே 0, இங்கே 1. 0 கூட 0 மல்டிப்ளை 1 கூட 0 இங்கே மல்டிப்ளை பண்ணாலே இங்கே 0 கிடச்சிரும். ஸோ கோஷன்ட் 0. ஸோ அதனால தான் 0/1க்கு 0, 1/0க்கு அன்டிஃபைன் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ 0/1 0. அடுத்தது இங்கே 1/√2 டிவைடட் பை ரூட் 3/2ன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 1/2 டிவைடட் பை ரூட் 3/2.
இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டிவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் இருக்க ஃப்ராக்ஷனில் பக்கத்தில் அப்படியே எழுதிட்டு நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டு இந்த √3/2 மேலே கொண்டு போனோம்னா ரிவர்ஸில் எழுதணும். √3 2/√3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 1/√3. அப்போது இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1/√3. ஓகே, அடுத்தது இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 1/√2 டிவைடட் பை 1/√2. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கணும். மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டு டினாமினேட்டர் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போகும்போது ரிவர்ஸ் ஆயிரும். அதாவது √2/1 அப்படின்னு ஆயிரும். இப்போ √2 கேன்சல் ஆயிரும். கிராஸில் அடிச்சுக்கலாம், மேலே கீழே அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ √2 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 1/1 தான் இருக்கும். 1/1 இஸ் நத்திங் பட் 1 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1. அடுத்தது இந்த √3/2 டிவைடட் பை 1/2 இதை வந்து பார்க்க போகிறோம். √3/2 டிவைடட் பை 1/2. இப்போ என்ன சொன்ன, ஃப்ராக்ஷன் மேலே நியூமரேட்டருக்கு ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கிறோம், டினாமினேட்டருக்கு ஃப்ராக்ஷனை ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். இப்போ 2 கேன்சல் ஆயிரும். √3/1 வரும். டினாமினேட்டரில் 1 இருந்தால் அதுக்கு வேல்யூ போட தேவையில்லை. ஸோ வெறும் √3 மட்டும் போட்டுக்கலாம். √3/1 போட்டுட்டு தட் இஸ் நத்திங் பட் √3 தான். ஸோ இதை ரெண்டு டிவைட் பண்ண ஆன்சர் √3. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/0 டினாமினேட்டரில் 0 வந்துச்சுனாலே அது அன்டிஃபைன். ஓகே, இப்போது சைன் காஸ் டேனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொசிகென்ட் சீக்கெண்ட் காட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலான்னா, இப்போ கொசிகெண்ட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல்னால் சைன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இங்கே 0ன்னு இருக்குது அப்படின்னா நம்ம 0/1 வச்சுக்கணும். டினாமினேட்டரில் 1 வச்சு, இந்த மாதிரி சிங்கிள் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, ஹோல் நம்பர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது /1 வச்சுட்டு அப்புறம் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ 0/1ன்னா நம்ம 1/0ன்னு போடணும். ஆல்ரெடி நம்ம 1/0 என்ன வச்சுருக்கோம், அன்டிஃபைன் வச்சுருக்கோம். டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா அன்டிஃபைன். அடுத்தது இங்கே 1/2வை 2/1. ஸோ கீழே டினாமினேட்டரில் 1 தேவையில்லை. ஸோ 2. 1/√2னா ரிவர்ஸ் பண்ணால் √2/1. ஸோ √2. அடுத்தது √2/1 நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஈஸியாக இருக்கட்டும் வேணி √2 போட்டேன். இப்போ √3/2வை ரிவர்ஸ் பண்ணால் 2/√3. 1 ரிவர்ஸ் பண்ணால், ஏன்னா 1/1ன்னு அர்த்தம், அது ரிவர்ஸ் பண்ணால் மறுபடியும் 1/1 தான் வரும். ஸோ அதுவும் 1 தான். இப்போ கொசிகெண்ட் முடிஞ்சாச்சு. அடுத்தது சீக்கெண்ட்டுக்கு என்ன சொன்னேன்னா காஸோட ரெசிப்ரோக்கல். இப்போ இங்கே 1 இருக்குது, பை 1/1ன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணால் 1/1 தான். ஸோ அதுவும் 1 தான். அடுத்தது இங்கே √3/2வை ரிவர்ஸ் பண்ணால் 2/√3. அடுத்தது 1/√2வை ரிவர்ஸ் பண்ணால் √2/1. ஸோ √2. 1/2வை ரிவர்ஸ் பண்ணால் 2. 0வை ரிவர்ஸ் பண்ணால், அதாவது 0/1ன்னு அர்த்தம், அதை ரிவர்ஸ் பண்ணால் 1/0ன்னு வரும். டினாமினேட்டரில் 0 வந்தாலே அன்டிஃபைன் சொன்னேன் நான். ஸோ அன்டிஃபைன். இது ஈஸியாக நான் வச்சுருக்க என்ன பண்ணிக்கலாம்னா, 0 வந்தால் அன்டிஃபைன் வந்தால் 0ன்னு போட்டுக்கணும் ரிவர்ஸில். ஓகே, அடுத்தது காட்டுக்கு வந்து டேனோட ரிவர்ஸ். டேனுக்கு வந்து 0 இருக்கா, நான் சொன்ன மாதிரி 0 வந்தால் அன்டிஃபைன் ரிவர்ஸ் பண்ணால். அடுத்தது 1/√3 வந்தால் √3/1. அடுத்தது 1 வந்தால் 1/1ன்னு அர்த்தம், ரிவர்ஸ் பண்ணால் 1 தான் மறுபடியும். அடுத்தது √3 இருக்குது, √3/1 இருக்கிறதா அர்த்தம், ரிவர்ஸ் பண்ணால் 1/√3. அடுத்தது அன்டிஃபைன் வந்திருக்கு. அன்டிஃபைன் வந்துன்னா ஆக்சுவலி அன்டிஃபைன்னா என்ன அர்த்தம்னா 1/0ன்னு அர்த்தம். அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 0/1 வரும். 0/1னா ஆன்சர் நம்மளுக்கு 0 தானே. ஸோ அதனால தான் அன்டிஃபைன்னா 0 போடுங்க, 0னா அன்டிஃபைன் போடுங்கன்னு சொன்னேன். 0 அன்டிஃபைன் வந்திருக்கு. ஸோ அதோட ரிவர்ஸ் வந்து 0. இப்போ இதுதான் வந்து நம்ம ஹோல் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். இருங்க, இதெல்லாம் அழிச்சிட்றேன் நான். நம்ம கேல்குலேஷனுக்கு வேண்டி யூஸ் பண்ணதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இதுதான் நம்ம ஃபுல் டேபிள். காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு இனிமேல் சம்ஸ் போடும் போது யூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எக்ஸாமில் இனிமேல் மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம்.
ஃபஸ்ட் போனோன்னையுமே ஒரு குட்டியாக இந்த டேபிளை குட்டியாக போட்டு சைடில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சம்ஸ் வரும்போது டக்குன்னு இந்த வேல்யூஸை மட்டும் பார்த்து பார்த்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம யோசிச்சு கரெக்டாக தப்பான்னு போட்டு அவசரத்தில் தப்பாக கூட போகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை போட்டு வச்சிட்டோன்னா பார்த்து நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகே, பை பை ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் எல்லா கிளாஸஸோடதையும் நம்ம பார்ப்போம். பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.